பாத்தீங்கன்னா எர்டிகா டீபோர்டு வண்டி வந்திருக்கு. இந்த வண்டிக்கு வந்து பிவிசி மேட் அப்புறம் பாத்தீங்கன்னா வீல் கப் இந்த ரெண்டு ஒர்க்கா கொண்டு வந்திருக்காங்க. நம்மளோட மெயின் ஒர்க் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சீட் கவருங்க. நீ சீட் பாத்தீங்கன்னா பொலிரோட சீட்டுங்க. ஓகேங்கண்ணா. பொலிரோட சீட்ல கஸ்டமர் மெயினா கேட்டது பாத்தீங்க அப்படின்னா லாங் போகும்போது கை ஹேண்ட்ரெஸ்ட் வேணும்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தாங்க. ஆனா நம்ம வந்து ஒரு 5000 ரூபாய் சீட் கவர் நீங்க சூஸ் பண்றீங்கன்னா 3 வருஷம் வாரண்டி சீல் வச்சு கொடுத்துருவோம். மேல என்னமோ மாட்டிருக்கீங்க, அது என்னதுங்கண்ணா? இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சீட் கவர்ல இருந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கேட்லாக் வந்து என்ன டிசைன் சூஸ் பண்ணா நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சொல்லியிருக்கோம். ஆமாங்கண்ணா. இது போக இல்லாம கம்ப்யூட்டர் டிசைனுங்க. பஜாஜ் இஎம்ஐ தேவைப்படுறவங்களுக்கு பஜாஜ் இஎம்ஐ நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 20 நிமிஷம் வேலை தாங்க. லிமிட் இருக்கான்னு செக் பண்றதுங்க. இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. அதே பிவிசி மேட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பீச் கிரே இந்த 3 பிவிசி மேட் மட்டும் தான் உங்களுக்கு காமிப்பாங்க. அது இல்லாம இந்த பிவிசி மேட்லயே வந்து உங்களுக்கு 4-5 வகை காமிக்கணும். வெறும் 700 ரூபாங்க கட் மேட். ஓகே, ஸ்டார்டிங் 700 ரூபாங்க இந்த கட் மேட். ஏஸ்டே பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கலர்ஃபுல்லா வந்து நம்ம கொண்டு வந்திருக்க கஸ்டமருக்கு. ஹை ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹை ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க ப்ரோ. ப்ரோ நம்மளோட ஷாப் நேம் லொகேஷன் ப்ரோ? நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கணபதியில சிஎம்எஸ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல உள்ள என்ட்ரானதுமே ஃபர்ஸ்ட் கடைங்க ராயல் ஆட்டோ கார் டெக்கர்ஸுங்க. ஓகேங்க சார். இப்போ நம்ம என்னங்க சார் மெயினா பண்ணிட்டு இருக்காங்க? நம்ம பாத்தீங்க அப்படின்னா காருக்கு A to Z அக்சசரிஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல நம்ம மெயினா என்ன ஒர்க்குங்கிறத நம்ம பாத்திரலாம் உள்ள. ப்ரோ என்ன வண்டி ஒர்க் வந்திருக்காட்டுக்குது? ஆமாங்க, நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா எர்டிகா டீபோர்டு வண்டி வந்திருக்கு. இந்த வண்டிக்கு வந்து பிவிசி மேட் அப்புறம் பாத்தீங்கன்னா வீல் கப் இந்த ரெண்டு ஒர்க்கா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்கண்ணா. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பிவிசி மேட். ஆமாங்க, ஃப்ளோர் மேட் பிவிசி மேட் 1 mm திக்னஸ்ல பிவிசி நம்ம ப்ராப்பரா வந்து கஸ்டமருக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓனாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா. ஃபுல் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சீட்டை வந்து ரிமூவ் பண்ணிருக்கீங்க. ஆமா, எல்லாமே ப்ராப்பரா வந்து ஒரு சீட்ல எல்லாம் ப்ராப்பரா ரிமூவ் பண்ணி வேக்கம் எல்லாம் போட்டுங்க ப்ராப்பரா ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு கேப் இல்லாம ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது கலர் வேரியன்ட்ல இருக்குங்களாங்கண்ணா? பிளாக் பீச் கிரே 3 கலருமே வந்து நம்ம கிட்ட அவைலபிளுங்க. நம்மளோட மெயின் ஒர்க் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சீட் கவருங்க. நீங்க ஒரு வண்டி எடுத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா நம்ம கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா சீட் கவரு உங்க கண்ணு முன்னாடி நம்ம கலர் டிசைன் நீங்க எப்படி சூஸ் பண்ணி சொல்றீங்களோ அதை நம்ம கண்ணு முன்னாடி ஸ்டிச்சிங் பண்ணி ப்ராப்பரா ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏர் பேக்கா இருந்தாலும் சரி எந்த ப்ராப்ளம் இல்லாம நம்ம பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேண்ணா. டெமோக்கு இங்க ரெடியா இருக்கு. நம்ம பக்கெட் சீட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே ஓகே. இதுல பாத்தீங்கன்னா 2 டைப்ல பண்ணியிருக்கோம். கலர் டிஃபரெண்ட்ல நம்ம பண்ணியிருக்கோம். லாங் எவ்வளவு போனாலும் பெயின் இல்லாம ஷோல்டர் இருந்து எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்து ட்ரை பண்ற மாதிரி கஸ்டமர் எப்படி கேட்கறாங்க அதே மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. இதை பண்றதுக்கு நான் ஒரு சாம்பிளும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேங்க ரெடியாவே. ஓகேங்கண்ணா. இது என்னதுங்கண்ணா? இதுக்கு முன்னாடிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிருக்கோம் ஒரு கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்கறதுக்காக பண்ணி வச்சிட்டு இருக்கோங்க. பாத்தீங்கன்னா வண்டி சீட்டு பாத்தீங்கன்னா பொலிரோட சீட்டுங்க. ஓகேங்கண்ணா. பொலிரோட சீட்ல கஸ்டமர் மெயினா கேட்டது பாத்தீங்க அப்படின்னா லாங் போகும்போது கை ஹேண்ட்ரெஸ்ட் வேணும்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தாங்க. ஓகேங்கண்ணா. நம்ம அந்த ஃப்ரேமை எடுத்து நம்ம கை ஹேண்ட்ரெஸ்ட் நம்ம ஓனா பண்ணியிருக்கோம். ஓ சரி சரி சரிங்கண்ணா. இது நீங்களும் ஓனா பண்ணிருக்கோம்? ஓகே. அதாவது ரைட்டுக்கும் பண்ணியிருக்கோம் லெஃப்ட்டுக்கும் பண்ணியிருக்கோம். ஓ சரி சரி சரி. சரிங்களா? ஓனா பண்ணி இதுக்கு மேல வந்து நம்ம மோல்டெல்லாம் ஒட்டி பர்ஃபெக்டா வேலை செய்வோம். அதுல பாத்தீங்கன்னா பக்கெட் சீட்டும் அது போக பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு பண்ணிருக்கோம். ஓகேங்கண்ணா. லாங் எவ்வளவு பண்ணாலும் கஸ்டமர் இதுக்கும் பாத்தீங்கன்னா ஊட்டி கஸ்டமர் ஊட்டி கஸ்டமர் ஒர்க்ஷாப்ல ஃபுல் பாடி பெயிண்டிங் வேலை செய்ய கொடுத்திருக்காங்க. நம்மளை தேடி கொண்டு வந்து நம்மளோட வீடியோ போட்டோ எல்லாம் பார்த்தா தேடி கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. எனக்கு அங்க ஒர்க் முடியறதுக்குள்ள உங்க ஒர்க்கை முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போனது கிட்டத்தட்ட 20 நாள் பக்கம் ஆச்சு. ப்ராப்பரா நம்ம வேலை நடந்துட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா. இப்ப சீட் கவர்ல சொல்லியிருந்தீங்க இந்த பக்கெட் சீட்லாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க கஸ்டமருக்கு செஞ்சதுங்களா? இது நம்ம டெமோக்கு செஞ்சது. ஓகே ஓகேங்கண்ணா. இது வந்து நம்ம டெமோக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வர்ற கஸ்டமரு வந்து எனக்கு வந்து அது உட்கார்ந்து ஃபீல் பண்ணா நல்லா இருக்கும் நிறைய பேர் முன்னாடி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அதை கஸ்டமர் இதை வந்தாருன்னா எடுத்து வெளியே வச்சோ இல்லை அவங்க சீட்ல வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி சும்மா வச்சு உட்கார வச்சு ஃபீல் பண்ணி அதை பிடிச்சதுனால அந்த கஸ்டமர் வந்து அந்த பொலிரோக்கு மாட்டவே சொல்லி போயிருக்காங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்றதுக்காக நம்ம வச்சிருக்கோங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கலர் காம்பினேஷன் வேறு இல்லைங்களா? வேற ஏதாவது கலர் வேணாலும் பண்ணிக்கலாங்களா? நீ எந்த கலரா இருந்தாலும் சரி நம்ம வந்து லோல இருந்து ஹை வரைக்கும் எது கேட்கறோமோ அதை நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓகேங்கண்ணா. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 36 கலர் டிசைன் வச்சிருக்காங்க. ஓகேங்கண்ணா. இதுல வந்து எந்த கலர் எந்த டிசைன் எப்படி வேணாலும் மேட்ச் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாருன்னா நான் பண்ணி கொடுத்துருவேங்க. இதுல வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1ஆம் நம்பர் டிசைனு 2ஆம் நம்பர் கலருனாலோ கஸ்டமர் கேட்கற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவீங்க. என்னாலும் நம்ம ஓனா உட்காந்து இங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது பண்ண சீட் கவரோட ஒரு போட்டோ ஒரு இது இருக்கு நான் காமிக்கிறேங்க. பாத்தீங்கன்னா நாப்பா லெதர்ல கஸ்டமரு ஐவரி வித்து டேன்ல வந்து கஸ்டமர் கேட்டிருக்காரு. அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா லைலான் நூல் இந்த த்ரெட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் லைலான் நூல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே லைலான் நூல்ல நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருக்கோம். எதுவுமே காட்டன் நூல் ஜாயின் பண்ற இடத்துல மட்டும்தான் வரும். ஆனா மேல் தைல டிசைன் எல்லாமே லைலான் கோல். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏர் பேக் ஓப்பனுக்கு மெயினா கஸ்டமர் கேட்கறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏர் பேக் வந்து ப்ராப்ளம் வருமான்னு கேட்கறாங்க.
கம்பெனில எப்படி ஒன் சைடு வந்து உங்களுக்கு ஏர் பேக்கு ஜிப்பு கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி நம்ம ஜிப்பை வச்சு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்கண்ணா. ஆனா இதெல்லாம் வந்து நீங்களா ஸ்டிச் பண்ணதுங்களா? எல்லாமே நம்ம ஓனா ஸ்டிச் பண்ணதுங்க. ஓகேங்கண்ணா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து செட்டோட வந்திருக்குங்களா? ஆமாங்க, செட்டோட வந்திருக்கு. ஓகேங்கண்ணா. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீட் கவர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் என்ன ரேஞ்சில இருந்து இருக்குங்கண்ணா? ஸ்டார்டிங் நம்ம சீட் கவர் பாத்தீங்கன்னா 5000 ரூபாயில இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்க. 5000 ரூபாயில 5000 ரூபாயில நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. 5000 ரூபாய்க்குன்னா அதுக்கும் கலர் டிசைன் கஸ்டமர் கேட்டாங்கன்னா அதுவும் நம்ம கலர் டிசைனோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. என்னன்னா கட்டுக்கட்டா என்னமோ வச்சிருக்கீங்க? கட்டுக்கட்டான நம்ம பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து விரும்பி கேட்கற மாதிரி கலர்ஃபுல்லா எந்த மெட்டீரியல் இருந்தாலும் கலர் டிசைன் செலக்ஷன் பண்ற மாதிரி நம்ம வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெட்டீரியலுங்க. இது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிபிஷியல் ரெக்ஸின்ங்கிற கேட்டகரியில வருங்க. ஓகேங்கண்ணா. இதுவே ஸ்டார்டிங் இந்த மெட்டீரியலா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 5000 ரூபாங்க. இதுக்கு பின்னாடி ஸ்பாஞ்சு பேக்கெட் எல்லாமே வச்சு என்ன கலர் டிசைன் கேட்கறாங்க நம்ம அதுல ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோங்க. ஓகேங்கண்ணா. நெக்ஸ்ட் இந்த மெட்டீரியல் எது சூஸ் பண்ணாலும் நம்ம ஒரே பிரைஸ் தாங்க. எவ்வளவுங்கண்ணா? வெளியே சொல்ற மாதிரி ஒவ்வொரு பிரைஸ்ல இல்லைங்க, ஒரே பிரைஸ் 7500 ரூபா தான். ஓ, இந்த மெட்டீரியல் 5 சீட்டருக்கு எந்த இது சூஸ் பண்ணாலும் சரி. ஓ, 5 சீட்டருக்கு எந்த வண்டியா இருந்தாலும் ஒரு 7500 ரூபா தாங்க. ஓகேங்கண்ணா. நெக்ஸ்ட் அதுலயே பாத்தீங்க அப்படின்னா அதோட கொஞ்சம் திக்னஸ் கூடயா இருக்குங்க இந்த மெட்டீரியல். ஓகேங்கண்ணா. நாப்பாலன்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 9 ரூபா அந்த மாதிரி வருதுங்க. ஓகேங்கண்ணா. இதெல்லாம் இது 9 ரூபா. இதே 1 டன் லெதர்னு சொல்லி வருதுங்க. ஓகே. இது பாத்தீங்கன்னா அதோட திக்னஸ் வந்து நல்லா கூடவே இருக்கும். இதுக்கு அந்த காசு இல்லீங்களா? ஆமாங்க. இதோட திக்னஸுக்கும் உங்களுக்கு இதோட திக்னஸுக்கும் நேர்ல வந்து இதோட டிஃபரெண்ட் பார்க்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருங்க. ஓகே. தொட்டு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கீங்களா? கண்டிப்பாங்க. இது சும்மா சும்மா பார்த்தாலே வந்து என்ன டிஃபரெண்ட்ங்கிறது கஸ்டமர் பார்த்தாலே தெரிஞ்சிருங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிபிஷியல் லெதருங்க. ஓகேங்கண்ணா. இதுல வந்து நம்ம ஒவ்வொரு பிரைஸாவெல்லாம் பிரிக்கவெல்லாம் இல்லைங்க. ஓகேங்கண்ணா. 5 சீட்டரா இருந்ததுன்னா ஒரு 10800 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லி இல்லீங்களா? காஸ்ட்லி. ஆமாங்க. கொஞ்சம் பிரீமியமும் கூட. இதுல 10800 ரூபாங்க இந்த ரகம் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா. இது பாத்தீங்கன்னா ஒரு 80% ஏசியும் கூலிங் நல்லா நிக்கும். ரொம்ப நேரம் இருக்காது சொட்டிங். அது ஒரு 80% இதெல்லாம் வந்து தக்க வச்சு தருங்க. இதுலயே கலர் டிசைன்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது அப்படி போனீங்க இது 2 ரகமுமே அப்படித்தாங்க. ஓகேண்ணா. அதுக்கு அடுத்தது போனீங்க அப்படின்னா இதுல வந்து சிங்க் லெதரு, ஷீடக்கு இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரி இருக்குங்க. போஷ் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுல இருக்குங்க. லஸ்டர் இருக்குங்க. ஓகேங்கண்ணா. இதெல்லாம் வந்து எப்படிங்கண்ணா? இதெல்லாம் வந்து பிரீமியமா இருக்கும். லக்ஸரி வண்டி பிரீமியமா இருக்கும். பிரீமியமா எடுக்கிற கஸ்டமர் பிரீமியமா கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இதுவுமே வந்து 5 சீட்டரா இருந்ததுன்னா நம்ம ஒரு 14000 ரூபாய் அந்த மாதிரிங்க. இதே வந்து ஒரு 7 சீட்டர் 8 சீட்டரா இருந்தது அப்படின்னா ஒரு 19 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில பண்ணி கொடுத்துடலாங்க. இதுல எது சூஸ் பண்ணாலும் சரிங்க. ஓகேங்கண்ணா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெல்வெட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வெல்வெட்டும் பண்றீங்களா? என்னன்னா சீட் கவர்ல தான் ஸ்பெஷல். நம்ம ஸ்பெஷலே வந்து பாத்தீங்கன்னா சீட் கவர், ஃப்ளோர் மேட்டு, டோர் பேடு, அப்போ சரி இதுதான் ஸ்பெஷல் ஒர்க்கு. இதுல நம்ம இது கூட இல்லைன்னா அப்புறம் என்னங்க சொல்றது பாத்தீங்க அப்படின்னா வெல்வெட் இதுலயும் வந்து நம்ம கலர் வச்சிருக்கோம். ஃப்ரண்டேஜ் ஃபுல்லா வெல்வெட் கஸ்டமர் என்ன சூஸ் பண்றாங்களோ லைட் கலரு, சைடு பின்னாடி எல்லாமே இந்த மாதிரி பிரீமியம் லெதர்ல போட்டு நம்ம ஒர்க் ப்ராப்பரா வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. பாக்குறதுக்கு தொட்டு பார்த்தா ஃபீல் சூப்பரா சாஃப்ட் இருக்குங்க. நல்லா இருக்கு. லாங் எவ்வளவு பண்ணலாம் கம்ஃபர்டபுளா வந்து இது வந்து ஹீட்டே ஒரு 100% ஹீட். ஆனா என்ன ஒரு ரீசன்னா மெயின்டைன் பண்ணணும். ஓ சரி. அது ஒண்ணு மட்டும் தான். அது கஸ்டமர்ட்ட வந்து ஃபர்ஸ்டே சொல்லிடுவோம். மெயின்டைன் பண்ணா இதுல எந்த ஒரு ஹீட்டும் இருக்காது. நல்லா யூஸ் பண்ணலாங்க. லாங் எவ்வளவும் போலாம், கம்பல்சரியா போலாம். மேல என்னமோ மாட்டிருக்கீங்க, அது என்னதுங்கண்ணா? இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சீட் கவர்ல இருந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கேட்லாக் வந்து என்ன டிசைன் சூஸ் பண்ணா நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சொல்லியிருக்கோம். ஆமாங்கண்ணா. இது போக இல்லாம கம்ப்யூட்டர் டிசைனுங்க. எல்லாமே வந்து நம்ம கையில ஹேண்ட் ஸ்டிச்சிங் பண்ண முடியாது, மிஷின்ல ஸ்டிச்சிங் பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் பேட்டர்ன், இந்த சென்டர் பேட்டர்ன் என்ன டிசைன் கஸ்டமர் சூஸ் பண்ணி சொன்னாலும் அது ஒரு நாள் வந்து நம்ம கம்ப்யூட்டர் அந்த இடத்துல கொடுத்து நம்ம இதை வந்து டிசைன் பண்ணி வாங்கி பினிஷிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓகேங்கண்ணா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து டிசைன்ஸ் இருக்குங்க. ஓகேண்ணா. நிறைய சீட்டுக்கு மட்டும் நிறைய வச்சிருக்கீங்க போல. நம்மளோட மெயின் ஒர்க்கே வந்து பாத்தீங்கன்னா சீட் கவரு, ஃப்ளோர் மேட் அந்த மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளோட மெயின் கான்செப்டே பாத்தீங்கன்னா இது எவ்வளவு காலம் நம்ம ப்ராப்பரா பண்றத வந்து என்னோட ஆம்பிஷனா வந்து நான் பண்ணிட்டு இருக்கேங்க. நெக்ஸ்ட் நீங்க நம்ம உள்ள என்ட்ரி ஆனதுமே நம்ம வந்து இந்த வண்டிக்கு பிவிசி மேட் பார்த்துருப்போம். அது அப்படியே பாத்துடலாம் வாங்க. நம்ம இதுல பாத்தீங்க அப்படின்னா பிளாக், பீச், கிரே 3 கலருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. கஸ்டமர் வந்து என்ன திக்னஸ் கேக்குறாங்களோ அதை வந்து நம்ம ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருவோம். பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 1 mm திக்னஸ்ங்க. ஓகேங்க. 1 mm திக்னஸ். இதுவே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.8 mm திக்னஸ்ங்க. இது ரெண்டும் வந்து ஃபீல் பண்ண உங்களுக்கு அதோட திக்னஸ் வந்து ஃபீல் ஆகும். ஓகேங்கண்ணா. பார்த்தாவே தெரியுது இல்லீங்களா? தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. இது வந்து கஸ்டமர் நம்ம காமிச்சா கஸ்டமர் அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி நல்ல ஒரு இதுல வந்து 1 mm திக்னஸ்ல நம்ம பிவிசி மேட் போட சொல்லி இருக்காரு. ப்ராப்பராவும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒர்க் போயிட்டு இருக்குங்க. அது சீட் எல்லாம் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடுவோங்க. எங்கேயுமே நம்ம ரிமூவ் பண்ணாம போட மாட்டாங்க. ப்ராப்பரா வந்து சீட்ல ரிமூவ் பண்ணி வேக்கம் இருக்கு நம்ம கிட்ட, வேக்கம் ப்ராப்பரா
எந்த ஒரு அழுக்கு டஸ்ட் எதுவும் இல்லாம ப்ராப்பரா வேக்கம் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே பிவிசி மேட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக், பீச், கிரே இந்த 3 பிவிசி மேட் மட்டும் தான் உங்களுக்கு காமிப்பாங்க. அது இல்லாம இந்த பிவிசி மேட்லயே வந்து நான் உங்களுக்கு 4-5 வகை காமிக்கிறேங்க. என்ன சொல்றீங்க, நிஜமாவா? கண்டிப்பாங்க 4-5 வகை நான் காமிக்கிறேங்க. இதுலயே பாத்தீங்க அப்படின்னா ரெக்சின் மேட்டுங்க, இதுவும் ஃப்ளோருக்கு போடுறதாங்க. இதோட திக்னஸும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ராப்பரா இருக்குங்க. எந்த ஒரு என்ன சொல்றதுங்க டேமேஜ் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே வராது. இதுக்கும் நம்ம வாரண்டி எல்லாம் கிளைம் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்குங்க. ஓகேங்கண்ணா. இதுலயே வந்து அடுத்த குவாலிட்டி இருக்குங்க. ஓகேங்கண்ணா. இதுலயும் நான் வந்து பாத்தீங்கன்னா திக்னஸ் 1-2ன்னு சொல்லி வச்சிருக்கோம். ஓகேங்கண்ணா. இதுல வெளியே எங்க போனாலும் உங்களுக்கு வந்து ரெக்சின் மேட்னு சொல்லி புதுசா எடுத்து இந்த திக்னஸ் கம்மியா இருக்கிறத காமிப்பாங்க. நான் அதுலயும் நம்ம திக்னஸ் வேரியண்டாவும் வச்சிருக்கோங்க. ஓகேங்கண்ணா. இது உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் தானுங்களா? ஃப்ளோர் மேட் தாங்க, நம்ம ஓனா வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பிவிசி மேட் போட்டிருக்கோம் பாத்தீங்களா? ஆமாங்கண்ணா. அது மாதிரி ஃபெவிக்யூல் வச்செல்லாம் போட முடியாதுங்க. நம்ம ப்ராப்பரா அளவெடுத்து, அதாவது ஃபர்ஸ்ட் அம்பாசிடர், பத்மினி, குவாலிஸ் அந்த மாதிரி வண்டிகளுக்குலாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து அளவெடுத்து ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க. பிவிசி மேட் அப்படிதான் வந்திருக்குங்க. அதே மாதிரி நம்ம அளவெடுத்து எங்கேயுமே அனபாண்டே யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மேட்டுக்கு ஃபுல்லா ரஃப் நைஸுங்க. ஓகே, அனபாண்டே இருக்காது. ஃபுல்லா ரஃப் நைஸ்ல ஸ்டிச்சிங் பண்ணி ப்ராப்பரா நம்ம ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம். ஆனா அப்பனா வந்து அம்பாசிடர் கொண்டு வந்தாலும் பண்ணி கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஒர்க் நான் பண்ணியிருக்கேன். என்னோட ராயல் ஆட்டோ காசு அதுல பாத்தீங்கன்னாலும் அதோட ஒர்க் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேங்கண்ணா. அதே இதுல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்க இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியாது, ஆனா இது கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஓகேங்கண்ணா. சரிங்களா? இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா 70 மேட்னு சொல்லுவாங்க. இந்த 70 மேட்டை வந்து நீங்க கட் மேட்டா போட்டிருக்கீங்க. ஓகேங்கண்ணா. யூனிவர்சல் கட் மேட்டு, அப்புறம் அந்தந்த வண்டிக்குன்னு வர கட் மேட்டு நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாங்கண்ணா. அது இல்லாம இதுல வந்து எல்லா வேரியன்ட்டும் இருக்குங்க. பிளாக் வித் சில்வர், பிளாக் வித் டேனு, பீச், பிளாக் வித் ரெட், மெரூன் அந்த மாதிரி இருக்கு. நம்ம மீட்டர் கணக்குல வாங்கிடுவோங்க. இந்த மாதிரி திக்னஸ்ல ஸ்பாஞ்சோடய வந்துடும். மீட்டர் கணக்குல வாங்கி அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ற மாதிரி. ஓகேங்கண்ணா. இது அது கலர் மேல அந்த பிரவுன் இருக்கு. ஆமா, கஸ்டமைஸ் போட்டுருக்கு பாத்தீங்களா? ஆமாங்கண்ணா. அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி, அதாவது பிவிசி மேட் இப்ப நீங்க வண்டிக்குள்ள பாத்தீங்களங்க? ஆமாங்கண்ணா. அது எப்படி கீழே இருக்கு பாருங்க, எல்லோ கலர் பீச்ல. ஆமாங்கண்ணா. அது வந்து பிவிசி மேட் எப்படி போடுவாங்களோ அதே மாதிரி போட்டுருவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அளவு எடுத்து ஸ்டிச்சிங் பண்ணி ப்ராப்பரா வந்து பிவிசி மேட் ஃபர்ஸ்ட் எப்படி போடுவாங்க நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதுலயும் சொல்லியிருப்பேன் நம்ம ரஃப் நைஸ் வச்சு எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுவோன்னு. அதே மாதிரி இதுலயும் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி பிவிசி மேட் பினிஷிங் பண்ற மாதிரி கம்ப்ளீட்டா பினிஷிங் பண்ணிடுவோங்க. ஓகேங்கண்ணா. இதுக்கு மேல 70 மேட் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி திக்னஸ்ல நூடுல்ஸ் மேட். ஓ, அதுவும் ரஃப் நைஸ் வச்சு. ஓ சரி சரிங்கண்ணா. ரஃப் நைஸ் வச்சு அதை எடுத்து நீங்க டஸ்ட் உதறிக்கலாம் நூடுல்ஸ் மேட்டை. அது ரஃப் நைஸ்னா என்னன்னா? அது ரஃப் நைஸ்னா நம்ம வந்து ஸ்டிக்கர் மாதிரி இருக்குங்க. ஓகேங்கண்ணா. அது நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் வீடியோலயே. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரஃப் நைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வெல்க்ரோ. வெல்க்ரோ இது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் வெல்க்ரோ. இது நம்ம இது ஸ்டிக்கர் வெல்க்ரோ இல்லாம இதையும் மீட்டர் கணக்குல வாங்கி நம்ம வந்து ப்ராப்பரா ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்து யூஸ் பண்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இந்த மெட்டீரியல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆடி, பென்ஸ், BMW அந்த மாதிரி லக்ஸரி வண்டி வருங்க. அந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா இந்த கிளாத் வந்து சீக்கிரம் வந்து உறிஞ்சு தொங்கிரும். ஓகேங்கண்ணா. அந்த மாதிரி லக்ஸரி வண்டிகளுக்கு சன்ரூஃபா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம ப்ராப்பரா அதை கிளீன் பண்ணி நம்ம பினிஷிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதோட போட்டோ நம்ம இங்க பாக்கலாம். நம்ம ஒர்க் பண்ணதுங்க. அதாவது இது BMW வண்டி. எந்த இதுங்க இந்த டாப் ரூஃப்ங்க. டாப் ரூஃப். ஆமா, கீழே BMW வருது. அதை ரிமூவ் பண்ணி நம்ம அந்த அளவுக்கு பினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோங்க. நம்ம ஓனா பண்ணி கொடுத்ததுங்க. இதெல்லாம் லக்ஸரி வண்டிக்கு நம்ம இந்த ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இப்ப வரைக்கும் நம்மளோட வந்து ஃபுல்லா வந்து நம்ம கஸ்டமைஸரா பண்றது மேட்டா இருந்தாலும் சரி கட் மேட்டா இருந்தா கஸ்டமைஸரா பண்றது பாத்தீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெடிமேட் கட் மேட். அதாவது வந்து நான் எல்லா கஸ்டமருமே வந்து கஸ்டமைஸரா பண்ண மாட்டாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து எனக்கு ரெடிமேட் இருந்தாலும் கூட ஓகேன்னு சொல்ற கஸ்டமருக்கும் நம்ம வந்து அவைலபிளா வச்சிருக்காங்க ரெடியாவே. இது பாத்தீங்கன்னா வெறும் 700 ரூபாங்க கட் மேட். ஓகே, ஸ்டார்டிங் 700 ரூபாங்க இந்த கட் மேட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 4D கட் மேட்டுங்க. இது வந்து பிளாக், பீச் ரெண்டு கலர்லயும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 1100 ரூபாய் அந்த மாதிரிங்க. 1100 ரூபாய். ஆமாங்க. நீங்க கஸ்டமைஸரா பார்த்த 70 மேட் இந்த மாதிரி இருக்குங்க. ஓகேங்கண்ணா. இதே இது வந்து நம்ம ரெடிமேடா வச்சிருக்கோம். ரெடிமேடாவும் பண்ணி கஸ்டமைஸரா நம்ம பண்ணி கொடுக்க 70 மேட்ல அதே மாதிரி வேணும், எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கற கஸ்டமருக்கு நம்ம ரெடிமேடாவும் வச்சிருக்கோம். யூனிவர்சல் கட் மேட்டுங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2-300 அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. 2-300. ஆமாங்க. 5 சீட் இருக்கு இல்லீங்களா? 5 சீட் இருக்குங்க. இப்போ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சல் மாடலுங்களா? யூனிவர்சல். இதெல்லாம் யூனிவர்சல் மாடலுங்க. அடுத்து என்னன்னா மேட்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் தேடக்கூடிய நூடுல்ஸ் மேட். ஆமா. அதெல்லாம்னா
அதுவும் நம்ம கிட்ட இருக்குங்க. ஓகே, எல்லாமே இருக்கு. நீங்க A to Z என்ன கேட்டீங்கன்னா எல்லாமே இருக்குங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கலர் சிங்கிள் கலர்ல இருந்து இருக்குங்க. ஓகேங்கண்ணா. பிரவுனு, மெரூனு, ப்ளூ, பீச் அந்த மாதிரி வந்து சிங்கிள் கலரும் இருக்கு. நம்ம கிட்ட வந்து டபுள் கலரும் இருக்கு. ஓகேங்கண்ணா, சூப்பர். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் எல்லா கலருமே டபுள் கலர் இருக்குங்க. இது ஸ்கொயர் ஃபீட் கணக்குல வருதுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 சீட் வண்டியா இருந்ததுன்னா ஒரு 1800 ரூபாய் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்க. அது ப்ராப்பரா வந்து பேக்ல இந்த டோர்ல இருந்து அந்த டோர் ஒரே மேட்டா கட் பண்ணி கொடுத்துருவாங்க. 4 பீஸா இல்லாம பேக் டோர் ஒரே லென்த்துக்கு நம்ம ஃபுல்லா கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. இப்போ நம்ம கார் டெக்கர்னு வந்தாவே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரேஸ்னே சொல்லலாம். ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் தான் அவங்க வந்து மெயினா பாக்குறது. ஆண்ட்ராய்டுல பேசிக் என்ன பிரைஸ்ல இருந்து இருக்குங்க ப்ரோ? நம்ம ஸ்டார்டிங்கா பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து ஒரு 7 ரூபா அந்த மாதிரி பட்ஜெட்ல இருந்தாலும் ஆண்ட்ராய்டு இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர், மேக்ஸ் பிளே, மேக்ஸ் லிங்க், அப்புறம் ஐடெக் பாத்தீங்கன்னா, அப்புறம் ஆக்சஸ், பிளாபங் கிட், மைடிஎஸ் இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஆண்ட்ராய்டுமே வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா அன்பிராண்டட் இல்லாம ஃபுல்லா பிராண்டட் தான் மெயினா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ரெஃபர் பண்ணி கஸ்டமர் கேட்கறவங்களுக்கு எப்படியோ அது விருப்பப்படி நம்ம வந்து ஆண்ட்ராய்டு பண்ணி கொடுத்துருவோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நார்மல் ஆண்ட்ராய்டு பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஒரு பேனல், அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் கேமரா. இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் வந்து ஒரு 8 ரூபா 8500 நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓகேங்கண்ணா. இது வந்து ஒரு பேசிக். இது பேசிக் ஒரு பேசிக்ங்க. ஓகே. இப்போ ஆண்ட்ராய்டு போக வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களாங்கண்ணா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹெட்லைட்டுங்க. ஓகேங்க. 180 வாட்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா 240 வாட்ஸ், 200 வாட்ஸ் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஹெட்லைட்டுங்க. இது கஸ்டமருக்கு வந்து 2 இயர்ஸ் கேரண்டி வாரண்டியோட நம்ம பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபாக் ப்ரொஜெக்டருங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஆடிஷன் இருக்கு, ஆக்சஸ் இருக்குங்க. இது வந்து ட்ரிபிள் கலருங்க, ட்ரை கலர் ஃபாகுங்க. ஒயிட், வார்ம் ஒயிட், எல்லோங்கிற மாதிரி ஃபாக் ப்ரொஜெக்டர்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பேனலோட பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. ஃபாக் லைட்ல வந்து என்ன ரேட் வருதுங்க? இதெல்லாம் என்ன ரேட்? ஃபாக் ப்ரொஜெக்டர் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 14500 ரூபாய்க்கு, அதாவது ஃபாக் ப்ரொஜெக்டர், பேனல், ஒயரிங் அந்த மாதிரி டோட்டலா வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுக்கறத வந்து ஒரு 14500 ரூபாயில பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகேங்கண்ணா. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹெட்லைட்ல என்ன பிரைஸ்ங்க ஸ்டார்ட்? ஹெட்லைட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து நம்ம கிட்ட ஒரு 3 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க. ஓகே. என்ன பிராண்டிங்னா இது? OnePlus, அப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோவோகோ, ஆட்டோ லென்ஸ் அந்த மாதிரி வந்து பிராண்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்டு 2 இயர்ஸ் கேரண்டி வாரண்டியோட பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. 2 இயர்ஸ் கேரண்டி வாரண்டி, கண்டிப்பா 2 இயர்ஸ் வாரண்டியோட பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டேஷ் கேமரா. நம்ம மெயினா வந்து நம்ம சேஃப்டிக்காக வேண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரண்ட், ரியர், உள் கேபின் அந்த மாதிரி வந்து ஃபுல் சப்போர்ட்டா நம்ம அது வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. இது எத்தனை ரூபாயில இருந்து இருக்குங்கண்ணா? இது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் 2500 ரூபாயில இருந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வித் பிராண்டட் வாரண்டியோட கிளைம் பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகேண்ணா. இதுல என்னென்ன பிராண்ட்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு? நம்ம இன்ஃபினிட்டி இருக்குங்க, ஸ்னாப்டிரானிக் இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா பிளாபங் கிட் இருக்கு. அந்த மாதிரி வந்து எல்லா ஐட்டம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பண்ணி கொடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் டென்னோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடெக்ல வந்து ப்ளூடூத், யூஎஸ்பி அந்த மாதிரி ஆப்ஷன் சிங்கிள் டின்ல வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. 2 பிராண்ட்ல வெறும் பாட்டு மட்டும் கேட்டுக்கலாம். ப்ளூடூத் யூஸ் பண்ணி பாட்டு கேட்டுக்கலாம். போன் வந்தாலும் அட்டன் பண்ணி பேசவும் செஞ்சுக்கலாம். ப்ளூடூத்தோட இருக்குங்க. ஓகேங்கண்ணா. ஆனா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் லாக்குங்க. ஓகேங்கண்ணா. ஆட்டோ கேப் வந்து 3 இயர்ஸ் கேரண்டி வாரண்டியோட நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சென்ட்ரல் லாக்குங்க. ஓகேங்கண்ணா. ஆட்டோ கேப்ல இந்த இது ஃபுல் பாத்தீங்கன்னா நம்ம டோர் சேஃப்டி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம சேஃப்டியா வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பீக்கருங்க. 4 இன்ச் ஸ்பீக்கர், 6 இன்ச் ஸ்பீக்கர், அப்புறம் வந்து வாவல் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா ஸ்பீக்கர் ஐட்டமும் நம்ம வந்து பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்ன ரேஞ்ச் வருதுங்க? பேசிக் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 1800 அந்த மாதிரி ரேஞ்சில இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜிபிஎஸ்ங்க, கியூபாவோட ஜிபிஎஸ்ங்க. இது வந்து நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா கியர் நாபுங்க. டிஃப்ரெண்ட் கியர் நாபு வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்கண்ணா. ஒவ்வொரு டைம்லயும் பாத்தீங்க அப்படின்னா கியர் நாப வந்து ஃபுல் வேரியன்ட்ல வந்து கலர்ஃபுல்லா வந்து நம்ம வச்சிருக்கோம். ஸ்டேரிங் வந்து சிங்கிள் நாப்ல யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில கஸ்டமர்ஸ். யங்ஸ்டர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிங்கிள் ஹேண்ட்ல டிரைவ் பண்ணுவாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா நம்ம வந்து கலரா வச்சிருக்கோம். கியர் நாப்ல என்ன ரேஞ்ச் வருது? கியர் நாப் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 400ல இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகேங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் நாப் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 450ல இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஸ்ட்ரேங்க. ஏஸ்ட்ரே வந்து ஒரு சில வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து விரும்பி கேக்குறாங்க ஏஸ்ட்ரே யூஸ் பண்றதுக்கு. அதோட மாடல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலர்ஃபுல்லா வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்கண்ணா. ஏஸ்ட்ரே இல்லீங்களா? ஏஸ்ட்ரே ஆமாங்க. ஏஸ்ட்ரே பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கலர்ஃபுல்லா வந்து நம்ம கொண்டு வந்திருக்க கஸ்டமருக்கு. இது பாத்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 350 மட்டும் தாங்க. 350 ரூபா இதோட பிரைஸ். ஓகேங்கண்ணா. நல்லா இருக்கீங்களே கலரு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டேஷ்போர்டு மேல மொபைல்லாம் வந்து சரிஞ்சு விழுகாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து மொபைல் வைக்கிற மாதிரி ஸ்டாண்டு வச்சிருக்காங்க. இது கிரிப்பா இருக்கும். மொபைல்லாம் வந்து நம்ம எவ்வளவு டிரைவ் பண்ணாலும் அதுல இருந்து மொபைல் வந்து டேஷ்போர்ட்ல வச்சா விழுந்துருங்க. அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து ஒவ்வொரு பேட்டர்ன்லயும் பாத்தீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லா வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட யூனிவர்சல் ஆம்ரெஸ்ட்ங்க. ஓகேங்கண்ணா. ஆம்ரெஸ்ட்ல என்ன பிரைஸ்ல இருந்து இருக்குங்கண்ணா? ஸ்டார்டிங் வந்து 180ல இருந்து நம்ம கிட்ட இருக்கு. 1800 ரூபாயில இருந்து இருக்குங்க. இந்த லெதர் டைப்ல இருக்குங்களே. ஆமாங்க, ப்ராப்பரா இருக்கு. லெதர் டைப். அது போக பாத்தீங்கன்னா பின்னாடி சார்ஜர் கனெக்ட் எல்லாமே வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்கண்ணா. ஆனா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சம்மர் இல்லீங்களா? இது டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கார் ரொம்ப ஹீட்டா இருக்கும். அது சன் ஃபிலிம் எல்லாம் ஒட்டுவாங்க இல்லீங்களா?
அதெல்லாம் என்ன ரேஞ்சில இருந்து எல்லாம் நம்ம இருக்கு? 2 பிராண்ட் மெயினா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வித் ஆர்டிஓ நாம்ஸ் சீலோட பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா கார்வர். சரிங்கண்ணா. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம ஆர்டிஓ நாம்ஸ் 70-50ங்க கஸ்டமர்கிட்ட சொல்லிடுவோம். அது கஸ்டமர் கேட்கற ஒட்டி கொடுத்துரும். அது இல்லாம கஸ்டமர் இதுல என்ன சூஸ் பண்ணி கொடுத்தாலும் நம்ம வந்து சைடு டிக்கி எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 2,800 பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. 2,800 ரூபாய்க்கு வித் சீலோட வந்துருங்க. என்ன பிலிம் ஓட்டுறோமோ அது சீல் கிளாஸ்ல கம்பல்சரி இருக்குங்க. ஓகேங்கண்ணா. இதுவே ஃப்ரண்ட் பிலிம்னு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்டின்னு சொல்லி வருங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோலர்ல தாங்க வரும். ஓகேங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டின்னு சொல்லி வர்றது பாத்தீங்கன்னா 3,600 ரூபாயும் ஹைஸ்கூல் வந்து உங்களுக்கு 5,200 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே. ஆனா இப்ப சன் பிலிம் எதுக்காக நான் மேக்ஸிமம் ஒட்டுவாங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஹீட் ரிஜெக்ஷன் கம்மி பண்றதுக்குங்க. அப்புறம் வந்து நைட் டிரைவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல லைட் வெளிச்சம் கண்ணு கடிக்காம இருக்கிறதுக்கு, யூவி ப்ரொஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கண்ட்ரோலா வச்சு தர்றதுக்கு, அந்த மாதிரில வந்து நம்ம சன் பிலிம் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. நெக்ஸ்ட் பிராண்ட் பாத்தீங்கன்னா 3M பிராண்டுங்க. ஓகேங்கண்ணா. இந்த 3M பிராண்ட் நம்ம சைடு டோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4,500 ரூபாய் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்கண்ணா. சைடு எஸ்பி ஃபிலிமா இருந்தாலும் சரி, ஆரியா இருந்தாலும் சரி, CR70 வந்து உங்களுக்கு அதோட பிரைஸ் இந்த பிலிமுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுங்க. நம்ம வேக்கம் கிளீனர் காருக்கு தேவையான வேக்கம் கிளீனர் நமக்கு அவைலபிளா இருக்குங்க. உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1,600 அந்த மாதிரி வருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாஷ் பண்ற டவலுங்க. ஓகேங்களா. வெறும் 100 ரூபாயில இருந்து நம்ம கிட்ட இருக்கு. 100 ரூபாயில இருந்து இருக்கு. இந்த மாதிரி டவல் எல்லாம் பாத்தீங்கன்னா 100 ரூபாயில இருந்து இருக்குங்க. கிளாஸ் கிளீனர், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டேஷ்போர்டு பாலிஷ், அப்புறம் அப்படின்னா ரேட் ஸ்ப்ரே, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டங்களும் ஸ்ப்ரே ஐட்டங்களும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வச்சிருக்கோங்க. ஓகேங்கண்ணா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹார்ன், வயரிங் கிட், லைட் வயரிங் கிட் அந்த மாதிரி ஐட்டம் லைனா ஃபுல்லா அடிக்க வச்சிருக்கோங்க. ஓகேண்ணா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பாயிலருங்க. நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேரியன்ட் யூனிவர்சல் ஸ்பாயிலரும் அவைலபிளா இருக்குங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம லாங் எவ்வளவு கஸ்டமர் போனாலும் இந்த பாசி ஐட்டம் வந்து கம்பல்சரி கேக்குறாங்க. ஓகேங்கண்ணா. ஒவ்வொரு டைப்ல வந்து பாசி ஐட்டை கேட்பாங்க. முதுகு பெயினா இருக்கு அந்த மாதிரி வந்து பாசி ஐட்டை கேட்பாங்க. அது வேரியண்டா வந்து நமக்கு வச்சிருக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பீக்கர்லயே வந்து சப்வூஃபர் 8 இன்ச் சப்வூஃபர், 9 இன்ச் சப்வூஃபர், அப்புறம் பாத்தீங்கன்னா 11 12 பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி நம்ம அங்க வச்சிருப்போம் 11 12 அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சப்வூஃபரும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க. ஓகேண்ணா. சப்வூஃபர்ல எவ்வளவுங்கண்ணா பேசிக்? ஸ்டார்டிங் வந்து நம்ம ஒரு 5,500 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்ச் அந்த இதுல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு வயரிங் கிட்ட ஆமாங்க 5,500 ரூபாய். 5,500 ரூபாய். ஓகேங்க. நெக்ஸ்ட்ங்கண்ணா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபியூமுங்க. ஓகே. பர்ஃபியூம் ஐட்டம் வந்து நம்ம கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குங்க. ஓகேங்கண்ணா. 100 ரூபாய் டேக்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 600 வரைக்கும் இருக்குங்க. ஓகேங்கண்ணா. பர்ஃபியூம் சோலார் பர்ஃபியூம் இருக்குங்க, கனெக்டர் இருக்கு, ஏர் டாக் இருக்கு, பிளாக் டோர் இருக்கு. அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து பர்ஃபியூம் ஃபுல்லாவே வச்சிருக்காங்க கலெக்ஷன். ஓகேண்ணா. கஸ்டமர் எது பிடிக்கிறாங்களோ ஸ்மெல் எது இருந்தா பார்த்து அவருக்கு எது தேவைப்படுதோ எடுத்துக்கலாம். அதை வந்து எடுத்துக்கிற மாதிரி நம்ம ஃபுல்லா வந்து பர்ஃபியூம் வச்சிருக்காங்க. ஓகேண்ணா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில வண்டிக்கு ஏசி இருக்காது. ஆல்டோ 800 ஆல்டோ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏசி இருக்காது. அந்த மாதிரி கஸ்டமர் வந்தீங்கன்னா ஃபேனு கேட்பாங்க. அதுக்காக நம்ம ஃபேனும் வந்து ரெடியா இருக்கும். A to Z எது இருக்குங்கிற மாதிரி எல்லாம் எது வந்தாலும் இருக்கிறது நம்ம எடுத்து பண்ணி கொடுத்துருவோங்க. ஓகேண்ணா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாக் லைட்டுங்க. ஓகேங்கண்ணா. ப்ரொஜெக்டர் எல்லாம் மாட்ட முடியாத இருக்கிறவங்க வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வந்து ஸ்பாக் லைட் கேட்பாங்க. ஓகேங்கண்ணா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம 3 லென்ஸ். ஓகே. இதுலயே பாத்தீங்க அப்படின்னா 3 லென்ஸ். இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒயிட், வார்ம் ஒயிட், எல்லோ. ஓகே. அதுபோல் ஸ்பாட் பிளிங்க் ஆகிற டைப்பும் இருக்கு. ஐபீம் லோ பீம்லயும் இது கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஸ்பாட் லைட்டும் நம்ம கிட்ட இருக்கு. பாத்தீங்கன்னா மொபைல் ஸ்டாண்டுங்க. ஓகேங்கண்ணா. மொபைல் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வேரியன்ட்ல இருக்குங்க. 360 ஓடதே இருக்கு, நார்மல் வந்து 360 இல்லாமையும் இருக்கு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மிரர்ல இருந்து மாற்ற மாதிரி டேஷ்போர்டு இல்லாம அந்த ஃப்ரண்ட் கிளாஸ்லயும் இல்லாம மிரர்ல இருந்து வரணும்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமருக்கு எந்த மாதிரி ஸ்டாண்டு வேணுங்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓகேண்ணா. அப்படின்னா சார்ஜர் ஐட்டங்க. சிங்கிள் சார்ஜர் மட்டும் இருக்கு, 3 பின் ஒயரோட இருக்கு. ஓகேங்கண்ணா. இதுல இப்ப சார்ஜர் பாத்தீங்கன்னா ஒயர் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பக்கம் டிஸ்டர்பன்ஸா தொங்கிக்கிட்டு கிடக்குங்க. ஓகேங்கண்ணா. இது வந்து ஒண்ணும் இல்லைங்க, ஜஸ்ட் அந்த பிளக்ல இதை பின் பண்ணிட்டு இந்த ஒயர் இப்படி இழுத்து இது அவ்வளவு இந்த மாதிரி சார்ஜருங்க. ஓ சரி சரி. இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 800 ரூபாய் அந்த மாதிரி பிரைஸ் தாங்க. 800 ரூபாய் தான். ஆமாங்க. நல்லா காமா. இதோட பிரைஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு நார்மலாவும் இருக்கு ஒயர்ல. எனக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கொஞ்சம் வந்து நீட் அண்ட் கிளீனா கேட்கற கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா சி பின்னும் இருக்கு, ஐபோன் பின்னும் இருக்குங்க. ஓகேங்கண்ணா. இழுத்துட்டா இது ஆமாங்க. எவ்வளவு மீட்டர் வரைக்கும் இருக்குங்கண்ணா இது? இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மீட்டர் வரைக்கும் இருக்குங்க. இழுக்க வந்துகிட்டே இருக்குங்க. ஓ வந்துட்டே இருக்கு. ஆமா. ஓ சரி. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் பாத்துட்டோம் இல்லீங்களா? இன்னொன்னு என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா? கண்டிப்பா இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குங்க. இவ்வளவு ப்ராடக்ட் இவ்வளவு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வர கஸ்டமர் அந்த இதுவும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் இஎம்ஐ தேவைப்படுறவங்களுக்கு பஜாஜ் இஎம்ஐ நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 20 நிமிஷம் வேலை தாங்க.
லிமிட் இருக்கான்னு செக் பண்றதுங்க. இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. ஓகேண்ணா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் இருக்கிறவங்க யூஸ் பண்ற ஓகே. அது இல்லாம வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்கண்ணா. கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்களுக்கு இஎம்ஐ கன்வெர்ட் பண்றதா இருந்தாலும் அந்த ஆப்ஷன் நம்ம ஸ்வைப் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ப்ராடக்ட் ஒர்க் பண்ணோமோ அது பிளஸ் ஜிஎஸ்டி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நம்ம கிரெடிட் கார்டு வந்து ஸ்வைப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இஎம்ஐல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேண்ணா. ஆனா இன்னொன்னு என்னன்னா வாரண்டி எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அதெல்லாம் எப்படிங்கண்ணா? வாரண்டி பாத்தீங்க அப்படின்னா நீ மெயினா வர்ற கஸ்டமர் எல்லாருமே கேட்கறது வாரண்டி தான். அதனால வந்து நம்ம ராயல் ஆட்டோ கார் டெக்கர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா இது பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்காக வேண்டி வச்சிருக்கிற வாரண்டி தான். இது உங்க ஓன்? நம்ம ஓன் தான். இப்ப வந்து நீங்க வெளியே எல்லா அக்சரிஸ் எங்கேயா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா சீட் கவருக்கு இப்ப வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 100% யாரும் வாரண்டி கார்டு கொடுத்தது கிடையாது. ஓகேங்கண்ணா. நம்ம பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு செட் எடுக்கிறீங்க, ஒரு கேமரா வாங்குறீங்க, இல்ல வந்து ஒரு ஹெட்லைட் வாங்குறீங்க, எல்லாம் வந்து அந்த பொருளுக்கு உண்டான வாரண்டி கார்டு தான் கொடுத்து சீல் வச்சு கொடுப்பாங்க. பெட்டு ஸ்பீக்கர் எதுக்கு அந்த வாரண்டி கார்டு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ராயல் ஆட்டோ கார் டெக்கர்ஸ்ல கஸ்டமருக்காக வேண்டி நான் சும்மா பேச்சுவார்த்தைக்கு வாரண்டி கார்டு சொல்லல, நம்ம கடையோட பேரு சீலோட வச்சு வாரண்டி கார்டு அடிச்சிருக்கோம். இது கஸ்டமருக்காக வேண்டி பாத்தீங்க அப்படின்னா நம்ம சீல் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர்ல இப்போ வரைக்கும் அக்சசரிஸ்ல வந்து சீட் கவரு, மேட்டு, இந்த மாதிரி அப்போல்சரி ஒர்க்குக்கு யாருமே வாரண்டி கார்டு கொடுத்தது இல்லைங்க. ஆனா நம்ம வந்து ஒரு 5000 ரூபாய் சீட் கவர் நீங்க சூஸ் பண்றீங்கன்னா 3 வருஷம் வாரண்டி சீல் வச்சு கொடுத்துருவோம். அதுல நீங்க எந்த டிரைவர் சீட்டா இருந்தாலும் சரி, எங்க டேமேஜா இருந்தாலும் அதை நான் வந்து ரீஒர்க் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேண்ணா. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த சீட்டுக்கு நம்ம வாரண்டி இருக்கு இல்லீங்களா? இப்போ நீங்க பண்ண இருக்கிறது எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்குங்க. எல்லா சீட்டுமே வாரண்டி இருக்கு. சாதாரண 5000 ரூபாய்க்கு எடுத்தாலும் 5000 ரூபாய்க்கு எடுத்தாலும் வாரண்டி இருக்கு 3 வருஷம். இல்ல அதுக்கு அடுத்தது வந்து நீங்க ஒரு 9000 ரூபாய்க்கு எடுத்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நான் ஒரு 5 வருஷம் வாரண்டி இருக்குங்க. ஓ சரி சரி. இதுவே வந்து ஒரு 15000 ரூபாய் மெட்டீரியல் நீ சூஸ் பண்றீங்க அப்படின்னா 10 வருஷம் கேரண்டி வாரண்டி கொடுத்துருவாங்க. எதுக்கு இப்படி வாரண்டி உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வாரண்டி பீரியட் மாத்தி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ஃபீல்ட்ல இத்தனை வருஷம் இருக்கேன், இந்த மெட்டீரியல் இத்தனை இதுக்கு உழைக்குங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில என்னோட பொறுப்புல வந்து ராயல் ஆட்டோ கார் டெக்கர்ஸ்ங்கிற என்னோட ஓன் பொறுப்புல வாரண்டி கிளைம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேண்ணா. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீட் கவருக்கு மட்டுமா இல்ல மேட்டுக்குங்களா? நம்ம இதாவது பாத்தீங்கன்னா இந்த ராயல் ஆட்டோ கார் டெக்கர்ஸ் இந்த பொறுப்பு எதுக்கு எடுத்திருக்கேன்னா என்னை நம்பி வர கஸ்டமருக்கு எந்த ஒர்க்கா இருந்தாலும் சரி, ஃப்ளோர் மேட்டா இருந்தா ஒரு 2 வருஷம், சீட் கவரா இருந்தா அதோட குவாலிட்டி எனக்கு தெரியும், அதுல பில் வைஸா போட்டுட்டு எல்லா பொருளுக்கும் அக்சசரிஸா இருந்தாலும் சரி, நம்ம என்னோட மெயின் ஒர்க்குன்ட்டு இல்லாம அக்சசரிஸ்க்கா இருந்தாலும் ஓகே, என்னோட மெயின் ஒர்க்குக்கு எல்லாத்தையுமே வாரண்டி கிளைம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேண்ணா. ஆனா சீட் கவர்ஸ்க்கு மட்டும் 3 இயர்ஸ், அது மெட்டீரியலுக்கு ஏத்த மாதிரி இல்லைங்க? ஆமாங்க, மெட்டீரியலுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நார்மல் மெட்டீரியல் இருந்தா 3 இயர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம். என்னோட பீரியட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வாரண்டி பீரியட் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ், அப்புறம் 5 இயர்ஸ், அப்புறம் 10 இயர்ஸ். ஓகேண்ணா. 3 பீரியட்ல வந்து வாரண்டி கிளைம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேண்ணா. மெட்டீரியலுக்கு பிரைஸுக்கு தகுந்த மாதிரி, மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரிங்க. ஓகேண்ணா. அப்புறம் வந்து நம்ம சீட் கவர் ஆக்சசரிஸ் வேணும்னா வந்துடலாம் தாராளமாங்க. நீங்க ஒன்ஸ் வெளியே விசாரிக்கிறதுக்கு ஒன்ஸ் வந்து விசாரிச்சு போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் விசாரிச்சு என்னோட பிரைஸ் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வெளியே விசாரிச்சாலும் கம்பல்சரி வருவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் பெஸ்ட் பிரைஸ்ல நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன்.